சொல்லுமா. உங்களுக்கு முறுக்கு பிடிக்குமா? பிடிக்கும் பிடிக்கும். வரும்போது அரிசி மாவு மட்டும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துருங்க. சரி, வாங்கிட்டு வந்துடும். இப்போ இந்த தீபாவளிக்கு முறுக்கு செய்கிறாங்களா, அடுத்து வர 10-15 நாளைக்கு சாம்பார் சாதம், புளி சாதம், லெமன் ரைஸு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே தொட்டுக்க முறுக்காக தான் வரும். அதுதான் கவலையாக இருக்குது. தீபாவளிக்கு ரொம்ப காஸ்ட்லியாக ட்ரெஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணேன். அது ஒன்று கூட சரியாக உழைக்கவே இல்லை. நல்லா ஏமாந்துட்டப்போ நானும் என் சகலையும் ஏமாந்த மாதிரி. புரியல. டேய், ஒரே வீட்டில் பொண்ணு எடுத்தோன்னு சொல்கிறாங்கடா. மேடம், இன்னும் உங்களுக்கு ஒரு ட்ரெஸ் கூட பிடிக்கலையா? இன்னும் கொஞ்சம் எடுத்து போடுங்க. மேடம், இதுக்கு மேலே எடுத்து போட்டு காட்டுறது எங்கள்கிட்ட எதுவுமே இல்லை மேடம். போங்க, நான் வேற கடைக்கு போகிறேன். ஆனாலும் உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு. பக்கத்து வீட்டையும் சேர்த்து கூட்டி போயிருக்கிறீங்க பாருங்க. நான் அவ்வளோ நல்லவங்களாம் கிடையாதுடா. பக்கத்து வீட்டு வாசலில் பெருக்கிறவன் என் வீட்டு வாசலில் பெருக்குன்னா பார்த்தியா? பக்கத்து வீட்டில் பட்டாசுலாம் வெடிச்சு தூங்கிட்டாங்கடா. அவங்க வீட்டு வாசலில் இருக்கிற அந்த வெடிச்சு சொல்கிற அந்த குப்பை, கறி, அந்த சாம்பல் எல்லாத்தையும் வாரிட்டு வந்து என் வீட்டு வாசலில் போடுறோம். காலையில் வெடிச்சு எல்லா வீட்டு வாசலையும் பார்க்கும்போது யார் வீட்டில் அதிக பட்டாசு வெடிச்சாங்கன்னா இதை வச்சு தானே கணக்கு பண்ணுறாங்க.